அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும் இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வன் நுகா வல் அஃபாஃப வல் கினா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யனா மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். சர்வ புகழும் அல்லாஹு ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் சத்திய நேரிய வழியை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள், கிளையார்கள், குடும்பத்தார்கள், அகல பைத்துக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், நம்முடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர் அனைவர்கள் மீதும் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் ஷஃபாஅத்தும் அல்லாஹ் நமக்கு கிடைக்கச் செய்வானாக. நாம் அருள் பொருந்திய பரக்கத்து மிக்க ஒரு மாதத்தை அடைந்து அது நம்மை விட்டும் கடந்து இரண்டாவது ரஹமத்திற்கும் மஃபிரத்திற்கும் உரிய ஒரு மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். முதல் மாதம் ரஜபு, ரெண்டாவது மாதம் ஷாபான். இந்த ஷாபானுடைய மாதம் நம்மளிலே பிறந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்று 90 நாட்கள் அந்த துஆவை நமக்கு ஓதி காமிச்சிருக்காங்க. இந்த துஆவோடு நின்று விடாமல் முழுமை பெற்றதாக அடைந்து நாம் பிரயோஜனத்தை முழுமையாக பெற்றவர்களாக அனுபவித்தவர்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் கியாமத் நொடி நாள் வரை பேரம்பேத்தி பிள்ளை குட்டி அனைவரும் அனுபவிக்கின்ற ஒரு அருள் பாக்கியமாக கொடுப்பதுடன் இஸ்லாமிய சமூகங்களை அல்லாஹ் பாதுகாத்து அவைகளுக்கு முழுமையாக உதவி முழு உலக இஸ்லாமிய நாடுகளுக்கும் அல்லாஹுடைய அருளையும் எதிரிகளிலிருந்து பாதுகாப்பையும் எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து அரவணைப்பையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அவன் மென்மேலும் முழு உலகத்திலும் இஸ்லாம் அருள்மிக்க நிலையில் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நல்குவானாக. எள்ளி நகையாடுகின்ற எளியவர்களுக்கு மத்தியிலே இதை காலூண்டி நிற்கச் செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டாம் மாதம், முதல் மாதம் ரஜபு முடிந்து இரண்டாவது மாதம் ஷாபான். இந்த ஷாபானுடைய மாதம் இருக்க அதனுடைய சிறப்புக்கள் நிறைந்திருக்கின்றது. இந்த ஷாபான் என்பதை ஹம்சத் அஹ்ரூஃப் 5 ஹர்ஃபுக்களிலே அல்லாஹ் நிலைநிறுத்தியிருக்கின்றான். ஷீன், ஐன், பா, அலிஃப், நூன். ஷீன் என்பது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும்
ஷரஃப் சிறப்பை காண்பிக்கின்றது. ஐன் என்பது உலுவு உயர்வை அறிவிக்கின்றது. பா என்பது பிர்ரு நன்மையின் பக்கம் விரைந்து ஓடுவதை குறிப்பிடுகின்றது. அலிஃப் என்பது உல்ஃபத் அல்லாஹ்வினுடைய கருணையை நமக்கு கிடைக்கச் செய்கின்றது. நூன் என்பது நூர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முழுமையான நூரை அல்லாஹ்வுடைய மூலமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு தூண்டுகின்றது. அப்போ இந்த 5 ஹர்ஃபுக்கள் பா என்பது உல்ஃபத் கருணை, நூன் என்பது ஷரஃப் ஷரஃப்னு சொன்னால் சிறப்பு, ஐன் என்பது உலுவு உயர்வு, பிர்ரு பா என்பது பிர்ரு நன்மையின் பக்கம் விரைவது, உல்ஃபத்தை நமக்கு அள்ளி தருவது, நூர் அல்லாஹ்வினுடைய நூன் என்பது நூரை வருவிக்க நமக்கு நெருக்கி வைக்கக்கூடியது. இந்த ஷஅபானில் 5 ஹர்ஃபுக்களுக்கும் 5 விதமான நல்லருளை அல்லாஹ் சொரிந்திருக்கின்றான். எனவே இந்த ஷஹ்ர் என்பது துஃப்தஹு ஃபீஹில் ஹைராத் நன்மையை விரைவாக திறந்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. தன்சீலும் ஃபீஹில் பரக்காத் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை ரஹ்மத்தை அஃபு ஆஃபியத்தை நமக்கு இறக்கி வைக்கின்றது. பிறகு தத்ருக்குல் ஹதாயா பாவத்தை நம்மிலிருந்து நீக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தௌபா செய்து நெருங்குவதற்குண்டான விஷயத்தை நமக்கு தருகின்றது. தஃபக்குரு ஃபீஹி ஸய்யிஆத் தீமைகளிலிருந்து விலகி இருப்பதற்குண்டான நற்சிந்தனைகளை நமக்கு ஏற்படுத்துகின்றது. தக்தீர் ஃபீஹி ஸலாத்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருல் பரியாத் மிகச்சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகமான ஸலவாத்துக்களையும் இந்த மாதம் ஓதிக்கொண்டே இருக்கும்படி நமக்கு எச்சரிக்கின்றது. பிறகு ஷஹ்ரு ஸலாத்து அலன் நபியில் முக்தார் சையீதுல் முக்தார் நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும். இந்த ஸலவாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையினா முஹம்மதின் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் ஜஸல்லாஹு சையதுனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஸலவாத்தை இந்த மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய மாதமாக இருப்பதனால் நாம் அதிகமாக ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சூபத்தை நாம் கிடைக்க பெற்று பிறகு அந்த அஃபு ஆஃபியத்துடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஷஃபாத்தை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆக இந்த ஷாபானுடைய மாதம், ஷாபான் என்ற பெயருக்கு இவ்வளோ பெரிய சிறப்பும், ஷாபானுடைய மாதத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கருணையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த மாதம் ரசூலுடைய மாதமாக இருப்பதனால், அல்லாஹ்வுடைய மாதம் ரஜபு சென்று விட்டது, ரசூலுல்லாவுடைய மாதம் ஷாபான் நம்மிடத்திலே வந்திருக்கின்றது, அதுவும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு பிறகு ரமலான், அதில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் கூட அதனுடைய சிறப்புகளையும் நிறைந்து அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. எனவே அஸ்ஸலாத்து மினல்லாஹி தைஃபீக்கும் வல் இஸ்மா பாவத்தை விட்டும் நீக்குவதற்கு, அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுத் தருவதற்கு ரசூலுல்லாவின் மீது உண்டான அந்த ஸலவாத் அதிகமாக நமக்கு கிடைக்குது. மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறாங்க, அல் அவுனு வன் நுஸ்ரத். அவுன்டா உதவி, நுஸ்ரத்துனாலும் உதவி, மலக்குகள் சொல்லக்கூடியது. இதுக்காக உதவிக்காக வெற்றிக்காக நமக்கு துவா செய்கிறாங்க. மூமின்கள் இல்லா இத்திபா ஹுர்மத் கண்ணியத்தையும் சத்தியத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக மூமின்கள் இருக்காங்க. பிறகு இந்த ஸலவாத் என்பதற்கு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஓதக்கூடிய இந்த ஸலவாத்து அதிகமான நன்மைகளை நமக்கு கிடைக்கச் செய்ய ஒரு வழிவகுப்பதுடன் ஸலவாத்தின் மகிமை காண நிறைந்திருக்கின்றது. எனவே அல்லாஹ், ரசூல் இந்த இரண்டையும் நாம் பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிவாகை அல்லாஹ் ரசூலை அஞ்சியதற்கு பிறகு தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த சொல் செயலுக்கு பின்பற்றுகின்ற பொழுது அந்த ஸலவாத்தின் மீது நாம் மோகம் கொள்கின்ற பொழுது, ஓதுகின்ற பொழுது நமக்கு நிறையா அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். ஸலவாத், ஷஃபாத், ஸலவாத்தின் மூலமாக நமக்கு ஷஃபாத், சிபாரிஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத் கிடைக்கிது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர. ஒரு மனிதன் இந்த மாதத்தில் அதிகமான ஸலவாத் ஓதுறான், ஒரே ஒரு ஸலவாத் ஓதுறான், அப்படி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஹதீஸுடைய கருத்து, இந்த மனிதன் இந்த மாதத்தில் ஒரு முறை ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹ் 10 தடவை ஸலவாத் சொல்கிறான். என்பகிலி குல்லி முஃமினின், ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மாநபியின் மீது ஸலவாத் சொல்வது கடமை. ஏண்டா இன்னல்லாஹ மலாய்க்கத்துக்கு என்ற அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்தின் கருத்துக்கள், மாநபியின் மீது ஸலவாத்து அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகள் சொல்கிறாங்க, வானம் பூமியில் உள்ளது சொல்லுது, மனிதனும் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். இந்த நன்மையை இவனுக்கு ரமலானில் எத்தி வைப்பதுடன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அவனுடைய பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். பிறகு அவனுக்கு தேவையான அத்தனையும் அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்திலிருந்து வழங்குகின்றான். அப்போது ரஜபு ஷாபானையும், ஷாபான் ரமலானையும் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ரஜபிற்கும் ரமலானுக்கும் இடையில் ஷாபானுடைய மாதம் அவ்வளோ சிறப்புகளை பெற்று தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஷஃபாஅத்தை, அவர்களின் மக்ஃபிரத்தை, அவர்களின் நல்லாசியை நமக்கு கிடைக்கச் செய்கின்றது. எனவே இந்த மாதத்தில், ஷாபானுடைய மாதம் எளிதாக கடந்திட முடியாது. ஒரு நாள் உண்டு, அந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாள். அதற்கு பேர் லைலத்துன் நிஸ்ஃபி மின ஷாபான், பராஅத்தின் இரவு, விடுதலை பெறக்கூடிய இரவு, மனிதர்களுக்கு கேட்டதைகளை தள்ளித்தரக்கூடிய இரவு, அவருடைய ஆஜார்கள் முடிவதை துவாவின் மூலமாக தள்ளி போட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இரவு என்று பல பேர்கள் இந்த இரவுகள் அல்லாஹ் வச்சுருக்கான். ஆகையினால் இந்த ரஜபுடைய புனிதமான மாதத்திற்கு பிறகு ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய ஒரு அருளை கொடுத்துருக்கான். என் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இகுத்தரம ஹம்சன் கபலல் ஹம்ஸ், 5 விஷயத்தை நீ அடைவதற்குள் உன்னை நீ தற்காத்துக்கொள். ஷபாபக கபல ஹரமிக்க, வயோதிகம் வரும் முன் வாலிபத்தை நல்ல வழியிலே பயன்படுத்து. சிஹத்தக்க கபல சக்மிக்க, உனக்கு நோய் ஏற்படும் முன் உனக்கு ரஹ்மத்தை, ராகத்தை, ஆஃபியத்தை பெற்றுக்கொள். வகினாக்க கபலல் ஃபக்ரிக்க, வறுமை வருவதற்குள் உன் செழுமையை பயன்படுத்திக்கொள், பாதுகாத்துக்கொள். ஃபராகக்க கபல சுகுலிக்க, நீ சும்மா இருக்கும்போது உன்னுடைய அந்த சும்மா இருக்கக்கூடிய நேரத்தை வேலைகளிலே நீ ஈடுபடுத்தி உன்னை நல்ல நிலையிலே பாதுகாத்துக்கொள். ஹயாத்துக்க கபல மௌத்திக்க, உன்னுடைய ஹயாத்தை மரணம் வருவதற்கு முன் நல் வழியிலே செலவு செய்துவிடு என்று என் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு
ஹதீஸின் மூலமாக எடுத்து காமிக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய ஆக்கமும் ஊக்கமும் அது பூர்வமாக அமைவதற்கு இந்த புனிதமான நாட்களை அல்லாஹ் கொடுத்துருக்கான், மாதங்களை கொடுத்துருக்கான். நாட்களிலும் மிக சிறந்த நாட்களை கொடுத்துருக்கான், மாதங்களிலும் மிக சிறந்த மாதங்களை கொடுத்துருக்கான். ஆகையினால் நாம் அல்லாஹ்வை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இழந்து விடாமல் புனிதமான அந்த அருளை ஷாபான் இந்த மாதத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரஜபிலே பெற்று ஷாபானிலே அனுபவித்து ரமலானிலே பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு அருள் மாதம், அருள் சிறந்த மாதங்கள் நம்மை சூழ்ந்து வெற்றியின் பக்கம் நம்மை இழுத்து செல்லும். எனவே ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நாம் நோன்பு நோக்கலாம். குறைந்தது 3 நோன்பு 13, 14, 15 பிறைகளில் வைக்கலாம். அல்லது அதில் நமக்கு டைம் கிடைக்கல, ஐயாமுல் பீல், அது சுப்பியாக்கள் வைக்கக்கூடிய நோன்பு, பிறை 1, 2, 3 அப்படி வைக்கலாம். இல்லை விட்டு வைக்கலாம். இல்லை 15க்கு மேலே விட்டு வைக்கலாம். 15 பராத் அன்னைக்கு ஒரு நோன்பு வச்சுட்டு அதை தொடர்ந்து வைக்கலாம், அல்லது கடைசியில் வைக்கலாம், அல்லது ரமலானுக்கு முந்தி 2-3 நாளைக்கு முன்னாலேயும் வைக்கலாம். இந்த மாதங்களில் விட்டு நோன்பு வைக்கிறது இருக்க பல வருடங்களுடைய குற்றங்களை மன்னிப்பதாக என் உயிர்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் மூலமாக அறிவித்ததை சத்திய சீலர்களான சஹாபாக்கள், சூஃபியாக்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க, நல்லோர்கள் நாதாக்கள் அறிவிக்கிறாங்க. நாம் நல்லதை நாடுவோம், நல்லதை செய்வோம். அந்த இரவுகளுக்கு ஆதாரம் என்பது தேவையில்லை. சொன்னதை செய்ய வேண்டும், விளங்கியதின்படி அமல் செய்ய வேண்டும். நல்லோர்களின் சவாசத்தை நமக்கு அதிகப்படுத்தி அமலின் பக்கம் நல்ல ஆர்வங்களை நாம் கொண்டு வந்து அந்த ஆர்வமிக்க நல்ல அமல்களை பயன்படுத்தக்கூடிய நிலைகளிலே இந்த மாதத்தையும் நமக்கு அல்லாஹ் ஆக்கி தந்தருவதுடன் வருகின்ற ரமலானை எளிதாக அடையச் செய்து அதற்குண்டான எல்லா பொருளாதாரங்களையும், குடும்பத்திற்கு தேவையான செலவினங்கள், குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும், நமக்கு தேவையானது ஏழை எளியோருக்கு கொடுப்பது, வசதி உள்ளவர்கள் ஜகாத் அனைத்தையுமே இம்மாதத்திலிருந்து கணக்கிட்டு சரியான முறையில் செயல்படுத்த இந்த ரஜபு, ஷாபான், ரமலானுடைய பரக்கத்து, ரஹ்மத்து, அஃபு, ஆஃபியத்து நமக்கு கிடைக்க அல்லாஹ் போதுமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷபாத் கிடைக்கட்டுமாக. நாம் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்திய சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுலஹாக்கள், மூமின்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பதுடன் இம்மாதத்திலே அதிகமான வணக்கங்களையும் செலவாத்துக்களையும் திலாவத்துக்களையும் குர்ஆன் ஓதுதலையும் ஏழை எளியோர்களுக்கு உணவு உடைகள் கொடுப்பதையும் நாம் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள அல்லாஹ் அருள்வாரிக்கட்டும். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து அல்லாஹும் பாரிக்கலனா முடிந்துவிட்டது. ஃபீ ரஜப முடிந்துவிட்டது. ஷாபான ரமலான் எங்களிலே இருக்கின்றது, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை முழுமையாக நாங்கள் அடைந்திட்ட ஒரு அருள் பாக்கியத்தை வருடத்தையும் இனி வருகின்றதிலேயும் அதிகமான இது மாதிரி துவாவையும் ரஜபு ஷாபானையும் நிறைந்து ரமலானையும் பெற்று உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் உம்ரா செய்வதுடன் இந்த இரவுகளிலே புனிதமான நல்ல அமல் செய்து பாவத்திலிருந்து நாங்கள் நீங்கி எங்களுடைய வாய்களிலே அதிகமான குர்ஆன், சலவாத்து, திலாவத்தை குர்ஆன், இன்னும் நல்ல பல வணக்கங்கள், ரமலானிலே சர்ச்சையின்றி வணங்கக்கூடிய திராவிகள், குர்ஆன் ஓதுதல், ஏழை எளியோர்களுக்கு கொடுக்குதல், எத்தனை எங்களிடத்தில் யாரெல்லாம் நீ வேலை வாங்கி கொள்வாயாக, அதற்குண்டான வசதியை கொடுப்பாயாக, கை காலில் சலாமத்தை கொடுப்பாயாக, நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுப்பதற்கு யாரெல்லாம் நோவினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, காலுடைய வீக்கங்களால், முழங்காலுடைய வீக்கங்களால் மடக்க முடியாமல், நீட்ட முடியாமல், எழுந்திருத்து நடக்க முடியாமல் இருக்கின்றார்களோ அவருக்கெல்லாம் ஷிஃபாவை கொடுப்பதுடன் பெரு சிறு நோய்களிலிருந்து இந்த உம்மத்தை நீ பாதுகாத்து யா அல்லாஹ் மருந்து மாத்திரை இல்லாமல் ஸலவாத்தின் மகிமையினால், குர்ஆனுடைய மகிமையினால், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா என்று சொன்ன அந்த அருள் பாக்கியமான ஷிஃபாவை கொடுப்பதுடன் எங்களுடைய பிள்ளை, குட்டி, பேரம், பேத்தி
எங்களுக்கு உடலிலே ஆபியத்தை மூளை முதல் கொண்டு உள்ளங்கால் வரை, உள்ளங்கால் தூசி முதல் கொண்டு மூளை வரை ஒவ்வொரு ஜுசுக்களாக உள்ளுறுப்பு வெளியுறுப்புகள் அனைத்தின் ராகத்தை கொடுத்து நாங்கள் மரண காலங்கள் வரை எல்லா உறுப்புகளையும் சுயமாக புழங்கி சுயமாக நடந்து செல்லக்கூடிய ஒரு ராகத்தை ஆஃபியத்தை எங்களுக்கு எங்களை பிள்ளை குட்டி மனைவி மக்களுக்கும் தந்தல்வதுடன் முழு சமூகத்தையும் பாதுகாப்பதுடன் நாடுகளிலே குழப்பமில்லாமல் ஜாதி மத பேதகமில்லாமல் ஒற்றுமையுடன் வாழ நீ அருள் பாலிப்பாயாக. குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளை ஒற்றுமைப்படுத்தி காசா, பலஸ்தீன், யாழ்லா ரமலான் இது போன்றுள்ள என்னென்ன இடங்கள் இஸ்லாத்துக்கு யாழ்லா இஸ்லாமிய மக்களாக வாழ்ந்து யாழ்லா சிரியா, சாம், லெபனான் போன்ற நாடுகளிலே குழப்பங்கள் கூச்சல்கள் நடைபெறுவதை பாதுகாப்பு தருவாயாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்லிம் தஸ்லிம். இஸ்லாமியுடைய எதிரிகளான யாழ்லா அமெரிக்கர்களையும் இந்த யூதர்களான இஸ்ரவேலர்களுக்கும் யாழ்லா ஒன்று ஹிதாயத்தை கொடு, இல்லை என்றால் ஓரம் கட்டி அவர்களுடைய சக்திகளை யாழ்லா குன்றச் செய். எல்லா மக்களையும் ஒன்றுபட்டு வாழும்போது குறிப்பாக ஒரு தனிப்பட்ட நிலைகளிலே யாரும் யாரையும் சீண்டி விடாமல் அவர்களுடைய உயிருக்கும் பொருளுக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் அவருடைய வாகனங்களுக்கும் பிள்ளை குட்டிகளுக்கும் மனைவி மக்களுக்கும் பாதுகாப்பை கொடு. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.